நெசவோட பேசுதே. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. மயிலம் முருகனை பார்க்க போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ சடனாக வந்து ஃப்ரைடே தான் பிளான் பண்ணோம், சாட்டர்டே போகலாம் அப்படின்னு. என்னை பொறுத்தளவுக்கு எப்போதுமே வந்து ஒரு 2 மாதம் 1 மாதம் முன்னாடியே வந்து பிளான் பண்ணி வச்சேன் அப்படின்னா அந்த டேட்டுக்கு வந்து செட்டே ஆகாது. பட் திடீர்னு பிளான் பண்ணி கிளம்புனேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து போயிடுவேன். அதனால் நான் எப்போதுமே ப்ரீ பிளான் பண்ணவே மாட்டேன். அப்படிதான் வந்து சனிக்கிழமை காலையில் 7 மணிக்கு எல்லாமே பெருங்களத்தூரில் வந்து பஸ் ஏறிட்டோம். திண்டிவனம் போகிற பஸ் வந்து பார்த்து ஏறிக்கிட்டோம். அங்கே போய் சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு எல்லாமே வந்து ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டேன். தாம்பரம் பக்கம் இருந்து வர ஊர் போகிற பஸ் எல்லாமே இங்கே பெருங்களத்தூர்லேருந்து தான் வந்து போகும், வழியாக தான் வந்து போகும். ஸோ நாங்கள் இங்கே பெருங்களத்தூர்லேயே வந்து திண்டிவனம் போகிற பஸ் ஏறிட்டோம். மயிலம் போகிறதுக்கு வந்து டைரக்ட் பஸ் கிடையாது. நம்ம திண்டிவனம் போயிட்டு அங்கேருந்து தான் வந்து ஒன்று லோக்கல் பஸ் மாறி போகலாம், இல்லைனா ஆட்டோ இருக்கும், ஆட்டோ பேசிட்டு வந்து போகலாம். நாங்கள் போகும்போது வந்து திண்டிவனம் இறங்கி அங்கேருந்து ஆட்டோ வந்து பேசி தான் போகணும். 300 ருபீஸ் வந்து வாங்கினாங்க. மேலேயே கொண்டு போய் விட்டுட்டாங்க. ஆக்சுவலி கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்தா லோக்கல் பஸ் வந்து வந்திருக்கும். எனக்கு ஃபஸ்ட் டைம் போகிறதுனால ஐடியா இல்லை, குழந்தையும் வேறு கூட்டிகிட்டு போனோமா, அதனால் பெருசாக ஐடியா இல்லை. வெயில் டைமாக பாப்பா வச்சுட்டு நிற்க முடியல. நாங்கள் ஆட்டோ பேசி வந்து போயிட்டோம். மேலேயே கூப்பிட்டு போய் விட்டுட்டாங்க. அங்கேருந்து ஒரு 50 படி கிட்ட தான் இருக்கும். அது ஏறி போனோம் அப்படின்னா நம்ம வந்து சுவாமி இருக்கிற சன்னிதானத்துக்கு வந்து போயிடலாம். திண்டிவனத்துலேருந்து மயிலம் போகிறதுக்கு ஒரு 1/2 hour கிட்ட ஆச்சு. அண்ட் இதுதான் வந்து நடந்து போகிற வழி. இந்த ஆர்ச் இருக்குல்ல, இது வழியாக தான் மேலே ஏறணும் இறங்கணும், ரெண்டுமே ஒரே வழி தான். நாங்கள் வந்து ஆட்டோவில் போகிறதுனால சுற்றி கூப்பிட்டு போனாங்க ரோடு இருக்கிறது வழியில். மலை வந்து ரொம்ப பெரிய மலைலாம் இல்லை, சின்ன மலை தான். இப்போ மருதமலையெல்லாம் காட்டினேன்ல, எவ்வளோ தூரம் சுற்றி சுற்றி போனோம், அவ்வளோ தூரம் கூட கிடையாது. ரொம்ப கம்மி தூரம் தான் கீழேருந்து மேலே போகிறதுக்கு. படிக்கட்டு வந்து ஏறி போனோம் அப்படின்னா ஒரு 108 படி இருக்கும். அந்த படி வந்து ரொம்ப நெட்டாலாம் இல்லை, அகலமாக தான் இருக்குது. அந்த படி ஏறியும் நம்ம வந்து போகலாம். அதுக்கு மேலே முருகருடைய சன்னிதானம் இருக்குல்ல, அங்கேருந்து ஒரு 50 படி இருக்கும், இந்த 100 படி இல்லாமல். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 180 படி ஏறுற மாதிரி தான் இருக்கும். சென்னையிலேருந்து திண்டிவனம் ரீச் ஆகிறதுக்கே ஆல்மோஸ்ட் ஒரு 2.5 3 மணி நேரம் போல் ஆகும். அதனால 7 மணிக்கு எல்லாமே கிளம்பிட்டோம். கோயிலுக்கு வந்து திண்டிவனம் இறங்குறதுக்கு 9:30 ஆச்சு. அதுக்கப்புறமா கோயிலுக்கு வந்து சேர்றதுக்கு ஒரு 10:15 இருக்கும். 10:15க்குலாம் வந்துட்டோம். 12 மணிலேருந்து 12:30 1 மணிக்குள்ளே வந்து நட சாத்திடுவாங்களாம். அதனால் வந்து சீக்கிரமாக கும்பிட்டுட்டு கிளம்புனா தான் வந்து கரெக்டாக இருக்கும்னு காலையில் சீக்கிரமே வந்துட்டோம். கோயில் டைமிங் வந்து காலையில் 6 மணிலேருந்து மதியம் 12 மணி வரைக்கும் நம்ம வந்து தரிசனம் பார்க்கலாம். அதுக்கப்புறமா இடைப்பட்ட கேப்பில் வந்து நட சாத்திடுவாங்க. திரும்ப வந்து 4 மணிக்கு தான் திறப்பாங்க. அதுக்கப்புறம் 4லேருந்து 8 மணி வரைக்கும் வந்து நம்ம தரிசனம் பார்க்கலாம். எனக்கு வந்து எப்போதுமே முருகர் கோயிலுக்கு போனால் அர்ச்சனை வந்து பண்ணுறேனோ இல்லையோ, சாமிக்கு வந்து 6 விளக்கு போடுவேன். அது எனக்கு பழகிடுச்சு. போட்டேனா தான் எனக்கு வந்து திருப்தியாக இருக்கும். அதனால கோயில் வாசல்லே 6 நெய் தீபமும் அர்ச்சனை வந்து வாங்கிட்டு போகணும். சுவாமி பேருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு அர்ச்சனையும் வாங்கிட்டு அப்படியே வந்து மேலே ஏறணும். நான் சொன்னல 50 படி, அது வந்து இங்கே தான், இதுதான் வந்து ஒரு 50 படி கிட்ட இருக்கும். நம்ம மேலே கூட்டு வந்து விட்டாங்க. அப்படியே இறங்கிட்டு வந்து சுவாமிக்கு வந்து நெய் விளக்கும் அர்ச்சனையும் வாங்கிட்டு அப்படியே வந்து மேலே ஏறிட்டோம். ஆட்டோவில் வந்தாலுமே கண்டிப்பாக வந்து இந்த 50 படி ஏறி தான் ஆகணும். அண்டு நான் இந்த இறங்கி போகிற படி எப்படி இருக்குது அப்படின்னு நான் போகும்போது ரிட்டன் போகும்போது உங்களுக்கு காட்டுறேன். நான் வந்து ஷார்ட் வீடியோவில் மயிலம் முருகன் கோயிலுக்கு போயிருந்தேன் அப்படின்னு போட்டப்போ நிறைய பேர் வந்து மயிலம் முருகன் கோயில் என்னுடைய குலதெய்வ கோயில் அப்படிலாம் வந்து நிறைய கமெண்ட் வந்து வந்திருந்தது. ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருந்தது படிக்கும்போது. அதே மாதிரி இந்த கோயில் வந்து ரொம்ப பழைய கோயில், ரொம்ப பழமை வாய்ந்த கோயில். 1000 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே வந்து இந்த கோயில் அங்கே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இதுதான் வந்து மயிலம் கோயிலுக்கு என்னுடைய ஃபஸ்ட்டு விசிட்டு. கோயிலுக்குள்ளே வந்து வீடியோ எடுக்கக்கூடாதுல்ல, ஸோ நான் விளக்கு மட்டும் போட்டுட்டு அப்படியே போயிட்டு சாமி பார்த்துட்டு வந்தேன். என்னன்னு தெரியல, முருகர் கோயிலுக்கா நான் தேடி தேடி போகலை, எனக்கு வந்து அழைப்பு வருது, நான் போகிறேன். முருகர் வந்து என்னை கூப்பிடுறாரு, அதனால மட்டும்தான் என்னால் போக முடியுது. நம்ம நினச்சாலாம் வந்து போக முடியாதுல்ல. ஊர் சுற்றிட்டே இருக்கீங்க அப்படின்னுமே வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி நான் வந்து இன்ப சுற்றுலா போகல, நான் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு ஆன்மீக பயணம் அப்படின்னு வந்து நான் பெருமையாக சொல்லுவேன். எனக்கு வந்து அழைப்பு வருது, நான் போகிறேன். நானாக வந்து போகலை. எனக்கு வந்து நான் வரணும் அப்படின்னு அவர் வந்து என்னை ப்ளஸ் பண்ணதுனால, என்னை ஆசீர்வாதம் பண்ணுறதுனால நான் வந்து முருகர் கோயிலுக்காக போகிறேன். சத்தியமாக சொல்கிறேன், எதுவுமே பிளான்டு கிடையாது. அடுத்து இந்த கோயிலுக்கு போகணும், அடுத்து இந்த முருகனை பார்க்க போகணும் அப்படின்லாம் எதுவுமே பிளான்டு கிடையாது. சொன்னால் வந்து எந்தளவுக்கு நம்புவீங்கன்னு எனக்கு தெரியல. நிஜமாக நான் பிளான் பண்ணலை, என்னை வந்து கூப்பிடுறாரு, நான் போகிறேன், அவ்வளோதான்.
சனிக்கிழமைங்கிறதுனால கோயிலில் கூட்டமுமே இல்லையா, ரொம்ப காலியாக இருந்தது. யாருமே வந்து நகருங்கன்னு கூட சொல்லலை. கண்குளிர நின்று வந்து சந்தோஷமாக முருகனை வந்து தரிசனம் பண்ணிவிட்டு இட்லி வந்து கொண்டு போயிருந்தேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லியும் தக்காளி துவையலும் அங்கேயே உட்காந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கிளம்பணும். என்ன ஒன்றுனா உட்காந்து வந்து சாப்பிட முடியாது. அங்கே வந்து குரங்கும் அப்புறம் பசுவும் இருக்குது. அதனால் உட்காந்து வந்து சாப்பிட முடியல மண்டபத்தில். நின்றுட்டே வேகமாக சாப்பிட்டு வந்து கிளம்பிட்டோம். ரிட்டன் வரும்போது ஆட்டோலாம் இல்லை, நாங்கள் டேரெக்டாக படி இறங்கியே வந்து கீழே வந்துட்டு அங்கேருந்து லோக்கல் பஸ் ஏறி திண்டிவனம் வந்து சென்னை பஸ் ஏறிட்டோம். திண்டிவனம்லேருந்து அங்கேருந்து வர்ற வழியிலே மேல்மருவத்தூர் இறங்கி ஆதிபராசக்தி அம்மனை தரிசனம் பண்ணுறதுக்காக போயிட்டோம். ஆல்மோஸ்ட் ஒரு 1:30 மணிக்கிட்ட ஆகிடுச்சு நாங்கள் வந்து மேல்மருவத்தூர் ரீச் ஆகிறதுக்கு. நல்ல வெயில், உச்சி வெயிலில் தான் வந்து வந்தோம் கோயிலுக்கு. லாஸ்ட் டைம் மேல்மருவத்தூர் வந்தப்போ வந்து சீசன் டைமில் வந்துட்டோம். மாலை போட்டுட்டு வருவாங்கல்ல அந்த டைமில். அப்போ வந்து சக்தி மாலை போட்டவங்களை மட்டும்தான் அலோவ் பண்ணாங்க பக்கத்தில். நாங்களாம் தூரமாக இருந்து தான் பார்த்தோம். ஆனால் இந்த டைம் போனப்போ ரொம்ப பக்கத்தில் போய் பார்த்தேன். நான் அழகாக வந்து போயிட்டு உட்காந்துட்டேன். கிட்ட போய் உட்காந்துட்டு பொறுமையாக சாமி பார்த்துட்டு நல்ல தரிசனம் பண்ணிட்டு வந்தோம். ஆதிபராசக்தி அம்மன் கோயிலில் வந்து நட சாத்தினாலுமே தரிசனம் பார்க்குறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. சாத்துறாங்கன்னா எப்படின்னா திரை போடலை, கிரில் மாதிரி அந்த டோர் இருக்குது. அதனால் வந்து சுவாமி நல்லாவே தெரியுறாங்க. ஒரு 1 ஹவர்லேயே ஆல்மோஸ்ட் நாங்கள் போயிட்டு சாப்பிட்டெல்லாம் ரிட்டன் வரும்போதே திறந்துட்டாங்க. 3 மணிக்கு எல்லாமே அந்த கிரில்லையுமே வந்து திறந்துட்டாங்க. லன்ச் வந்து பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டேன். காலையில் வந்து கத்திரிக்காய், முருங்கைக்காய், அப்புறம் வந்து மொச்சை எல்லாம் போட்டு காரக்குழம்பு வச்சுட்டு அது கூடவே வந்து வாழைப்பூ கூட்டு வந்து நல்லாயிருக்கும்ல காரக்குழம்புக்கு, அதையும் பண்ணிவிட்டு ஒயிட் ரைஸ் வச்சு வந்து எடுத்துகிட்டு போயிட்டேன். கோயில்லையுமே வந்து கூழ் கொடுத்தாங்க. ஆதிபராசக்தி அம்மன் கோயிலில் கூழையும் வாங்கி வச்சுக்கிட்டு அது கூடவே வந்து ரைஸும் வச்சு சூப்பராக வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் வந்து உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து கிளம்பினோம். வீட்டுக்கு வந்ததும் அன்னைக்கு வந்து நான் டின்னர் எடுக்கல. பிகாஸ் நான் அந்த வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்ல, வெறும் மோர் மட்டும் குடிச்சிட்டு வந்து தூங்கியாச்சு. விலாக் வந்து அடுத்த நாள் தான் கண்டினியூ பண்ணுறேன். திடீர்னு சும்மா வண்டி வேலை ஏற்றி விட்ருவா. vlog அப்படியே மண்டே ஈவினிங் போல் வந்து கண்டினியூ பண்ணுறேன். டியூஸ்டே வந்து சாய்க்கு உகாதின்னு லீவு. அதனால் மண்டே ஈவினிங் நானும் சாயும் வந்து ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறமா பைக்லேயே வந்து அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அவங்கள்ட்ட வந்து சொல்லலை, சர்ப்ரைஸாக தான் போனோம். தங்கச்சியும் மித்துக்குட்டியும் வந்து ஆல்ரெடி அங்கே தான் இருக்காங்க. அங்கே போனாலே வந்து என்ன தான் டயட்னாலுமே சீட் மீல் எடுக்கிற மாதிரி ஆகிடும். என் சின்ன தங்கச்சியும் ஆஃபீஸ்லேருந்து டியூட்டி முடிஞ்சிட்டு அப்போ தான் வந்ததுமே ஃபலூடா சாப்பிட்லாம் அப்படின்னு என்னோடய மனசை கெடுத்து 2 பேரும் வந்து என்னை ஃபலூடா கடைக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க. ஆக்சுவலி வந்து அன்றைக்கி நான் நல்ல வேளை டின்னர் சாப்பிடல. இந்த மாதிரி ஏதாவது பண்ணுவாங்கன்னு தெரியும். ஸோ நான் டின்னர் சாப்பிடாம தான் இருந்தேன். அதனால் வந்து எனக்கு அப்படியே வந்து பேலன்ஸ் ஆகிடுச்சு. வெயிட் வந்து ரொம்ப ஜம்ப் ஆகலை. நம்ம வந்து இப்போ ஒரு வேளை கொஞ்சம் ஹெவியாக ஏதோ வந்து சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா அடுத்த வேளை மீலை வந்து அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம வந்து வெறும் மோர் மட்டும் அந்த மாதிரி குடிச்சிட்டோன்னா கூட நமக்கு வந்து அடுத்த நாள் காலைல வெயிட் பார்க்கும்போது ரொம்பலாம் கூடி இருக்காது. ஒரு 200 கிராம், அதிகபட்சம் 300 கிராம், அதுக்கு மேலே வந்து கூடி இருக்காது. சில நேரங்களில் நம்ம இந்த மாதிரி வெயிட் லாஸில் இருக்கும்போது வெயிட்டை வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கும் போது தான் ஃபங்க்ஷனுக்கு போவோம், விசேஷ வீட்டுக்கு போவோம். அங்கே வந்து வேறு வழி இல்லை, சாப்பிட்டே ஆகிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். பிரியாணி சாப்பிட்ற மாதிரி கூட வந்து ஃபங்க்ஷனுக்கு போவோம். அந்த மாதிரியான நேரங்களில் ஒரு வேளை வந்து ஃபுல்லாக சாப்பிட்டீங்க அப்படின்னா அடுத்த வேளை மோரோடு நிப்பாட்டிக்கோங்க. திரும்ப வந்து அடுத்த வேளையும் ஃபுல்லாக சாப்பிட்டோன்னா வெயிட் வந்து நல்லாவே ஜம்ப் ஆயிரும். அடுத்த நாள் டியூஸ்டே வந்து vlog கண்டினியூ பண்ணுறேன். அம்மா வீட்டில் வந்து அந்த வெயிட் மிஷின்லாம் இல்லை. ஃபஸ்ட்டு இருந்தது, அது வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு. அதனால் இப்போது இல்லை, என்னால் வெயிட் பார்க்க முடியல, வெயிட் செக் பண்ண முடியல. காலையில் சுடுதண்ணி மட்டும் வச்சு குடிச்சிட்டு அப்புறம் வந்து சமையல் பண்ண ஆரம்பித்தாச்சு. அம்மா வந்து பன்னீர் வாங்கிட்டு வந்து வச்சுருந்தாங்க பிரியாணி செய்கிறதுக்கு. வெங்காயம், தக்காளி எல்லாமே வந்து கட் பண்ணியும் வச்சுட்டாங்க. பன்னீர் பிரியாணி ஆல்ரெடி ஷார்ட்ஸில் போட்டிருந்தப்போ எல்லோரும் வந்து கேட்டிருந்தீங்கல்ல. ஸோ அப்படியே வந்து ரெசிபி காட்டியிருக்கேன். இப்படி தான் வந்து பண்ணணும். பிரியாணி எப்போதும் எப்படி பண்ணுவோமோ நிறைய பிரியாணி வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன் நம்ம சேனலில். அதே மாதிரி தான் இதுவுமே பண்ணணும். ஃபைனலி வந்து பன்னீர் ஆட் பண்ணுறோம், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ்.
அப்புறம் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நீங்கள் வந்து வெயிட் கரெக்டாக தானே இருக்கீங்க, ஏன் வந்து வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னு. இன்னொருத்தர் வந்து என்னை திட்டி கூட கேட்டிருந்தாங்க, நீங்கள் கரெக்டாக தானே இருக்கீங்க, விலாகுக்காக தானே நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னு. பூஜை பண்ணாலும் விலாகுக்காக, சமைச்சாலும் விலாகுக்காக, வெயிட் லாஸ் பண்ணாலும் விலாக்காக அப்படின்னு எல்லாம் அர்த்தம் கிடையாது. நான் வந்து பார்த்திங்கன்னா டெலிவரி அப்போது வந்து ஆஃப்டர் டெலிவரி வெயிட் பார்க்கும்போது 70 kgs இருந்தேன்ல, அதுக்கப்புறமா ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னா என்னுடைய பழைய வெயிட், அதாவது ப்ரெக்னென்சிக்கு பிஃபோர் ப்ரெக்னென்சி நான் வந்து 55 kgs இருந்தேன். அந்த வெயிட்டு கொண்டு வரணும் அப்படின்னு தான் ரொம்ப வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி நான் வந்து 55 kgs கொண்டு வந்தேன். அதுக்கப்புறமா வந்து வீட்டில் எல்லாருமே நீ ரொம்ப ஒல்லியாயிட்டா அப்படின்னு திட்டினதுமே ஒரு 3 kg மட்டும், அதாவது 58 கிலோவுக்கு வந்து வெயிட் நானே கெயின் பண்ணேன். ஸோ அப்படியே வந்து அந்த 58ல் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா அப்படியே 60 ஆச்சு. சரி 60லே வந்து மெயின்டைன் பண்ணிக்கலான்னு பார்த்தேன். இப்போது 63ல் வந்து நிற்கிது. இதையும் வந்து நான் மெயின்டைன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினச்சேன்னா திரும்ப போய் 70ல் நிற்கும். திரும்ப வந்து நான் கஷ்டப்பட்டு அந்த 15 கிலோவை நான் குறைக்கணும். அதனால் வந்து எனக்கு அது கஷ்டம் தானே. ஸோ நான் திரும்பவுமே அந்த ஒரு 58க்கு வந்து மெயின்டைன் பண்ணிக்கிறேன். நான் வந்து வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் ஒரு 5 kgs தான் நான் வந்து குறைக்க போகிறேன் அப்படின்னு. ஸோ நான் வந்து ஒரு 58 வர வரைக்கும் வந்து கம்மி பண்ணிவிட்டு அந்த 58லேயே வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ என்னுடைய ஹைட்டுக்கு வந்து பிஎம்ஐ போட்டு பார்த்தோம் அப்படின்னா நான் ஆல்மோஸ்ட் ஒரு 58 to 60 kgs வரைக்கும் இருக்கலாம். அதுக்கு மேலே வந்து இருந்தேன் அப்படின்னா அது என்னுடைய ஐடியல் வெயிட்டு கிடையாது. நான் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கான உண்மையான காரணம் இது. இன்னொன்று என்ன அப்படின்னா, கொஞ்சம் வெயிட்டு கூடினா கூட என் முட்டி வலி வந்துடுது. டெலிவரிக்கு அப்புறமா வந்து உடம்புல நிறைய மாற்றங்கள், முன்னாடி இருந்த மாதிரியான அளவுக்கு இல்லை. டெலிவரிக்கு அப்புறமா முன்னாடி என்ன பண்ணாலும் உடம்பு தாங்கும், என்ன சாப்பிட்டாலும் ஒத்துக்கும். இப்போ வந்து டோட்டலாக வந்து வேறு மாதிரி இருக்குது நம்ம உடம்புடைய ரியாக்ஷன் வந்து. அதனால் வந்து நாம தான் பார்த்துக்கணும். எதுக்கு அப்படிங்கிறது மாதிரி தான் வந்து வெயிட்டை வந்து லாஸ் பண்ணி கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க என்னோட வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. வேண்டானா நீங்கள் வந்து தாராளமாக ஸ்கிப் பண்ணிட்டு போகலாம். அதை பற்றி வந்து நோ ப்ராப்ளம். பிரியாணி வந்து அந்த பக்கம் ரெடி ஆகிடுச்சு, தம்மும் போட்டாச்சு. பன்னீர் வந்து லைட்டாக நம்ம இந்த மாதிரி பட்டரில் இல்லைனா ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ணி போட்டோம் அப்படின்னா கரைஞ்சி போகாமல், அதாவது தூளாக ஆகாமல் இருக்கும். அதனால் லைட்டாக வந்து எண்ணெயில் போட்டு சாட்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பிரியாணி தம் ஆனதுக்கப்புறம் தட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தோன்னா பிரியாணி வந்து கரெக்டாக ரெடியாக இருந்தது. அதுக்கு மேலே வந்து அப்படியே ஒரு லேயர் மாதிரி இந்த பன்னீர் எல்லாத்தையுமே அடுக்கி வச்சாச்சு. அதுக்கப்புறமா பிரியாணி அந்த டபரா தட்டு இருக்குல்ல, அது போட்டு மூடிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு உடனே வந்து ஓப்பன் பண்ண வேண்டாம், ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். அப்போது வந்து நல்லா இன்னும் கூட வந்து பிரியாணி நல்லா வந்து தம்மாக இருக்கும். ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா நல்ல ஒரு மிக்ஸ் கொடுங்க அடியிலேருந்து எடுத்து. ஸோ அந்த பன்னீர் வந்து ஈவனாக எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு அப்படின்னா சாப்பிடும்போது நீங்கள், அதாவது சர்வ் பண்ணும்போது எல்லாருக்குமே கிடைக்கும் பன்னீர். லஞ்சுக்கு வந்து இதே ரைஸ் தான் நானுமே எடுத்துக்கிட்டேன். ஆனால் எப்போதுமே எடுத்துக்குவோம்ல அந்த வெயிட் லாஸில், அந்த குவான்டிட்டியில் மட்டும் எடுத்துக்கிட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு நானும் தங்கச்சியும் டிமார்ட் கிளம்பிட்டோம் கொஞ்சம் பர்ச்சேசிங்காக. டிமார்ட் பொறுத்த வரைக்கும் எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து அஃபோர்டபுளாக இருக்கும். எனக்கு வந்து அம்மா வீட்டிலேருந்து வேளச்சேரி அவுட்லெட் வந்து பக்கம். ஸோ நாங்கள் எப்பயுமே வந்து அங்கே தான் போவோம். அது வந்து ஒரு ஒன் ஸ்டாப் டெஸ்டினேஷன் தான். எல்லாமே இருக்கும், மளிகை பொருள், ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ், அதுக்கப்புறமா கிச்சனுக்கு யூஸ் பண்ணுற கேட்ஜெட்ஸ், அப்புறம் பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் எல்லாமே வந்து வச்சுருப்பாங்க. ப்ரைஸுமே வந்து அஃபோர்டபுளாக இருக்குமா, நமக்கு பிடிச்ச மாதிரி. நம்ம எல்லாருமே என்ன எதிர்பார்ப்போம், ப்ரைஸுமே வந்து கம்மி பட்ஜெட்டில் டிஃப்ரெண்ட்டாக யூனிக் ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு பெஸ்ட்டு பிளேஸ் டிமார்ட் பொறுத்த வரைக்கும். அதனால் ஏதாவது தேவை அப்படின்னா பக்கத்தில் வேளச்சேரி வந்து பக்கம் தான், அம்மா வீட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து அப்படியே வந்து டிமார்ட் போயிடுவோம். எனக்கு வந்து பிளாஸ்டிக் ஐட்டம்ஸை விட கிளாஸ் கண்டெய்னர்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதே மாதிரி வந்து ஒரு கிளாஸில் அந்த வாட்டர் ஜெக் காட்டினேன்ல அது, அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் கப்ஸ் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். என்ன ஒரு ட்ராபேக் அப்படின்னா, உள்ளே போனோம் அப்படின்னா நமக்கு எந்த பொருள் தேவையில்லைங்கிறத தாண்டி ஆசைப்படுற பொருள் எல்லாத்தையுமே எடுப்போமா. ஸோ பில்லு லிஸ்ட்டு வந்து பெருசாக போகும். அது ஒன்று தான் வந்து பிரச்சனை. நம்மளால் வந்து பார்க்கும்போது ஆசையை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. இது நல்லா இருக்குது, அது நல்லா இருக்குது, எல்லாமே வாங்கணும் அப்படின்னு தோணும். பட்ஜெட்டில் ஷாப்பிங் பண்ணணும் அப்படின்னு நினச்சி போனாலுமே வந்து பில்லு பெருசாக போயிடும். அது ஒன்று தான் வந்து பிரச்சனை. அம்மா வீட்டில் என்னோட அந்த டே வந்து ஒரு சீட் மீல் டேவாக போச்சு என்னோடய வெயிட் லாஸ் ஜேர்னியில்.
ஸோ இதிலேருந்து வந்து உங்களுக்கு எப்படி மேனேஜ் பண்ணணும்னு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வெயிட் லாஸ் ரிலேட்டடாக டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனி வெயிட் லாஸ் அப்டேட்ஸ் வந்து கண்டினியூஸாக கொடுத்துட்டே இருப்பேன். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.